சசிகலா இதுவரைக்கும் அவர் அபராதமாக கட்ட வேண்டிய 10 கோடி ரூபாய் இன்று வரை கட்டவில்லை. அவருக்கு அபராத தொகையை அவர் ஏன் கட்டாமல் இருக்கிறார் என்றால் விடுதலை தேதி இன்னும் முடிவாகவில்லை. ராஜ்நாத் சிங்குடன் பேசிக்கொண்டிருக்கிறார், பாஜகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பேச்சு என்பது இதுவரை முடியவில்லை. மறுபடியும் கேஸ் போடக்கூடாது, மறுபடியும் உள்ள தள்ளக்கூடாது, எனக்கு தொந்தரவு தரக்கூடாது, நான் வந்தேன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சசிகலா பேசுகிறாங்க. இவங்க எடப்பாடி சசிகலாவை நம்பாதீங்க, அவங்க ஒரு ராட்சசி, சர்வாதிகாரி, விடமாட்டாங்க. சசிகலா மூலம் சீட்டு பெற்றவர்கள், சசிகலா மூலம் மந்திரி ஆனவர்கள், இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சசிகலாவுக்கு இருக்கிறது கட்சிக்குள். இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் விஷயத்திலேயே இவர்களுக்கு சசிகலாவுக்கு இவ்வளோ பெரிய பாத்தியதை இருக்கிறது. இணங்கி போனால் சசிகலா ஓகே, அதிமுகவுடன் இணங்கி வருவார். இணங்கவில்லை என்றால் சசிகலா சேதாரத்தை நிச்சயமாக அதிமுகவுக்கு ஏற்படுத்துவார். எடப்பாடியும் பாஜகவையும் எதிர்த்து திமுக செய்யக்கூடிய பிரச்சாரத்தை விட மிக அதிகமான பிரச்சாரத்தை சசிகலா ஒவ்வொரு தொகுதியிலும் கட்டமைத்து விட்டால் அதை சமாளிப்பதற்கு அதிமுகவுக்கு சுனில் போல 10 ஐடி விங்குகள் தேவைப்படும். தினகரன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னை தலைவராக அறிவித்துக் கொள்வதற்குமான நேரத்தை தான் சசிகலா சிறையில் இருக்கும்போது செய்தார் என்ற கோபம் சசிகலாவுக்கு இருக்கிறது. சசிகலாவை முழுவதுமாக நிராகரித்து விட முடியாது, சசிகலாவை முழுவதுமாக நிராயுத பாணியாகவும் ஆக்கிவிட முடியாது. சசிகலாவுக்குள்ள ஒரு போர் செய்யும் பெண் இருக்கிறாள். அது நீங்கள் சிறைக்கு போகும் முன் ஜெயலலிதா சமாதியில் செய்த சத்தியத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக சசிகலா போர்க்களம் காணக்கூடிய வீராங்கனையாக மாறினால் அது பாஜகவிற்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். சசிகலாவும் ஓபிஎஸும் ஒரு அணியாகவும், இபிஎஸ் தனி அணியாகவும், பாஜக யாருடன் நிற்பது என்று தெரியாமல் தத்தளித்து அது ஒரு 3வது அணியாகவும், இப்படி குழப்பமான ஒரு சூழலில் தமிழக அரசியல் போகும் என்றால் அந்த சூழல் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலாகத்தான் அமையும். சசிகலா அவர்கள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள்? சசிகலா இதுவரைக்கும் அவர் அபராதமாக கட்ட வேண்டிய 10 கோடி ரூபாய் இன்று வரை கட்டவில்லை. வேற இளவரசன், இளவரசி, சுதாகரன் 2 பேரும் கட்டிவிட்டார்கள். அவருக்கு அபராத தொகையை அவர் ஏன் கட்டாமல் இருக்கிறார் என்றால் விடுதலை தேதி இன்னும் முடிவாகவில்லை. அவர் பாஜகவுடன், ராஜ்நாத் சிங்குடன் சசிகலா பேசிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷா உடம்பு சரியில்லாமல் போன பிறகு ஜேபி நட்டாவிற்கு உதவியாக கட்சி விவகாரங்களை கவனிப்பவர் ராஜ்நாத் சிங். அவர் பியூஷ் கோயல், பூபேந்திர சிங் யாதவ் 3 பேரும் தான் தமிழக விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ராஜ்நாத் சிங்கிடம் சசிகலா பேசுகிறார், பியூஷ் கோயலிடம் எடப்பாடி பேசுகிறார். பூபேந்திர யாதவ் என்பவர் அவர் ஆர்எஸ்எஸோட பிரச்சாரக், ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த எம்பி. அவர் அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, தமிழ்நாடு விஷயத்தை கவனிப்பதற்கான பொறுப்பு. ஸோ ராஜ்நாத் சிங்கிடம் இவர் பேசுவது என்பது எதற்காக என்றால், இந்த விடுதலையை எடியூரப்பா அரசாங்கம், கர்நாடகத்தை ஆளக்கூடிய எடியூரப்பா அரசாங்கம் இப்பொழுது நமது நளினி, முருகன் போன்றவர்கள் விடுதலையாக வேண்டும், 7 பேர் விடுதலை என்பது கோரிக்கை. அவர்கள் வழக்குகள்லாம் போட்டார்கள், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்குகள் போட்டார்கள். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் என்னவென்றால், ஒருவர் விடுதலையாக வேண்டும் என்றால் அதை அந்த மாநில சிறைத்துறை தான் முடிவு செய்ய வேண்டும். அதாவது அவருக்கு சலுகை அடிப்படையில், ரெமிஷன் அடிப்படையில், அல்லது அவர் சிறையில் கழித்த நாட்களை கழித்து, அல்லது அவருக்கு கருணை அடிப்படையில், எந்த அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு சிறை கைதியை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது பரோலில் அனுப்ப வேண்டும் என்றால் அதற்குரிய அதிகாரம் சிறைத்துறைக்கு மட்டுமே உள்ளது என பல தீர்ப்புகளும் நடைமுறைகளும் வந்துவிட்டது. அது போன்ற ஒரு நடைமுறைக்காக சசிகலா பேசிக்கொண்டிருக்கிறார், ராஜ்நாத் சிங்குடன் பேசிக்கொண்டிருக்கிறார், பாஜகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பேச்சு என்பது இதுவரை முடியவில்லை. அந்த பேச்சு முடிந்திருந்தால் சசிகலா இளவரசி சுதாகரனை போல அபராத பணத்தை கட்டியிருப்பார். அபராத பணத்தை கட்டவில்லை என்றால் மேலும் ஓராண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். அதற்கே சசிகலா இன்னும் தயாராகவில்லை, பேசிக்கொண்டிருக்கிறார். ஆக இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றால் சசிகலா எப்பொழுது வேண்டுமானாலும் விடுதலையாகலாம். நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் சசிகலா விடுதலையாகலாம்.
இதெல்லாமே அதிமுகவுக்கும் சசிகலாவிற்கும் பாஜகவிற்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் விளைவுகளில் தான் தெரிய வரும். சசிகலா அவர்கள் வெளியில் வந்தவுடன் எப்படி இருந்தாலும் காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் வெளியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழலில் வெளியில் வந்தால் அதிமுகவின் நிலை எந்த மாதிரி இருக்கும், அந்த கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது? ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் பதிவு செய்கிறேன். கூவத்தூர் முகாமில் ஓபிஎஸ் எதிராக போயிட்டார், பாஜகவுடைய ஆளாக மாறுறாரு. சசிகலா கையில் கட்சி வருது. சசிகலா எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறாங்க, ரைட்டுங்களா? எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் சுமார் 4 கோடி ரூபாய் சசிகலா தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறார். ஒவ்வொரு எம்எல்ஏ, அவரை ஆதரித்த ஒவ்வொரு எம்எல்ஏ 11 எம்எல்ஏக்கள் தவிர, ஓபிஎஸ்ஸுடன் சென்ற 11 எம்எல்ஏக்கள் தவிர அனைவருக்கும் 4 கோடி ரூபாய் சசிகலா தன்னுடைய ஆட்கள் மூலம் கொடுத்து அனுப்புக. இது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரிந்த ரகசியம் இது, நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை. அந்த 4 கோடி ரூபாய் பெற்றவர்கள், சசிகலா மூலம் சீட்டு பெற்றவர்கள், சசிகலா மூலம் மந்திரி ஆனவர்கள், இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சசிகலாவுக்கு இருக்கிறது கட்சிக்குள். அது இல்லாமல் முக்குலத்தோர் என்கிற கம்யூனிட்டியின் நிரந்தர தலைவராக இருந்தவர் சசிகலா. ஓபிஎஸ் அதற்கு பிறகுதான் தலைவராகிறார். ஓபிஎஸ்ஐ முதல்வராக்கியது டிடிவி தினகரன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது. அதற்கு பிறகு கடைசியாக ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ்ஐ முதல்வராக்கியது திவாகரன், ரைட்டுங்களா? அந்த சண்டே ஓபிஎஸ்ஐ முதல்வர் பதவியிலிருந்து நீக்கியது தினகரன், எடப்பாடியை கொண்டு வந்ததும் தினகரன். அந்த சண்டையில் தான் திவாகரன் கோபித்து கொண்டு மன்னார்குடி சென்று விட்டார் அந்த நேரத்தில். ஸோ இபிஎஸ் ஓபிஎஸ் விஷயத்திலேயே இவர்களுக்கு சசிகலாவுக்கு இவ்வளோ பெரிய பாத்தியதை இருக்கிறது என்றால் மற்ற மந்திரிகள் மத்தியில் எவ்வளவு அவருக்கு ஆதரவு இருக்கும் என்பது பார்க்க வேண்டும். அரசியல் என்பது அந்த நன்றி உணர்ச்சிக்கு உரியதல்ல. அரசியல் இங்கு அரசியலில் அமாவாசைகள் தான் அதிகம், துரோகிகள் தான் அரசியலில் அதிகம் என்பதை எடுத்து வைத்து கொண்டு பார்த்தாலும் சசிகலாவிடம் இருக்கக்கூடிய பணம், அது அமமுக என்கிற கட்சியின் பலம், அதிமுகவின் தோல்வியை உறுதிப்படுத்தும் என்கிற நிலை ஏற்படுமானால் 1989 ஜே இரு அணிகள் பிரிந்த போது திமுக வெற்றி பெற்றது போல் திமுகவுக்கு மிக மிக சாதகமான சூழலை சசிகலா ஏற்படுத்துவார். இணங்கி போனால் சசிகலா ஓகே, அதிமுகவுடன் இணங்கி வருவார். இணங்கவில்லை என்றால் சசிகலா சேதாரத்தை நிச்சயமாக அதிமுகவுக்கு ஏற்படுத்துவார். அதிமுகவின் வாக்கு வங்கியிலும் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார். உதாரணத்திற்கு எடப்பாடியும் பாஜகவையும் எதிர்த்து திமுக செய்யக்கூடிய பிரச்சாரத்தை விட மிக அதிகமான பிரச்சாரத்தை சசிகலா ஒவ்வொரு தொகுதியிலும் கட்ட வைத்து விட்டால் அதை சமாளிப்பதற்கு அதிமுகவுக்கு சுனில் போல 10 ஐடி விங்குகள் தேவைப்படும் என்கிற ஒரு பிரளயத்தை, ஒரு நிலநடுக்கத்தை சசிகலா ஏற்படுத்துவார். அவரை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு 10 ரெய்டுகள் பாஜக நடத்தும் என்றாலும் இப்பொழுது கர்நாடக அமைச்சர் சிவகுமாரை தொடர்ந்து ரெய்டுகளுக்குள்ளாக்கி காயப்படுத்தி வைத்திருப்பதைப் போலெல்லாம் சசிகலாவை அடக்கிவிட முடியாது. சசிகலா மீண்டும் வருவார். இதெல்லாம் வேண்டாம் என்றுதான், என் மீது எதுவும் வழக்கு வேண்டாம், நான் அரசியலுக்கு வருகிறேன், நான் தேர்தலில் 5 வருடம் என்னால் சட்டப்படி நிற்க முடியாது, நான் பார்த்துக்கொள்கிறேன் தான் சசிகலா பேசுகிறார். அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஓகே அதிமுகவிற்கு, இல்லை என்றால் அது பிரச்சனை தான், சண்டை தான், அதுக்கான விஷயங்களில் எந்த தொய்வும் ஏற்படாது என்று நான் நினைக்கிறேன். சசிகலா அவர்கள் மீது வேறு ஏதாவது வழக்குகள் இருக்குதா, நிலுவையில் இருக்குதா, தீர்ப்பு வராமல்? ஏன்னா அதை வைத்து கூட அவரை ப்ளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது, நிறைய வழக்குகள் இருக்குது. 91, 96 காலகட்டத்தில் சசிகலா அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் பிடிச்சி போட்டாங்க. அப்போது நீதிமன்றத்தில் காக்கா வலிப்பு வந்த மாதிரி சசிகலா நடித்தாங்க அந்த வழக்கில். அவங்க அப்போ எதிர்பார்த்து ஜெயலலிதாவை காட்டி கொடு அப்படின்றது தான் நரசிம்மராவ் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எதிர்பார்த்துச்சு. சிதம்பரம் இன்றைக்கி வரைக்கும் சிதம்பரத்தை யாருக்குமே பிடிக்காது, ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் பிடிக்காது. அதற்கு பிறகு சசிகலாவுக்கும் பிடிக்காத காரணம் 91, 96 காலகட்டத்தில் அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள். தினகரன் மேலே காஃபி போசா போடப்பட்டது,
சொஃபம்போசா என்கிற ஒரு சட்டமும் போடப்பட்டது. அந்த வழக்குகள் அப்படியே இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. அந்த இன்கம் டேக்ஸ் வழக்குகள், அந்நிய செலவாணி மோசடி வழக்குகள் என்பது நிலுவையில் நிற்கிறது. அதை ஒரு விதத்தில் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் செய்து ஐஸ் பெட்டியில் வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அந்த வழக்குகள் உயிர் பெறும் வரும். அதை தவிர சசிகலா அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இதை மீண்டும் மீண்டுருவாக்கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் சசிகலா பேசுகிறாங்க. மறுபடியும் கேஸ் போடக்கூடாது, மறுபடியும் உள்ளே தள்ளக்கூடாது, எனக்கு தொந்தரவு தரக்கூடாது, நான் வந்தேன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சசிகலா பேசுகிறாங்க. இவங்க எடப்பாடி வந்து சசிகலாவை நம்பாதீங்க, அவங்க ஒரு ராட்சசி, சர்வாதிகாரி, விடமாட்டாங்க, நாங்கள் இது வரைக்கும் வந்து கட்சி நிதின்னு எதுவுமே செலுத்தலை, மந்திரிங்க சம்பாதிச்சதெல்லாம் வந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கோம், நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து அந்த கதையெல்லாம் நடக்காது, உங்களுக்கு தேர்தல் நிதிலாம் வராது, அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க பாஜகவுக்கு எதிராகவும் மாறுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ரெய்டு எடுத்து பாஜக இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் தினகரனை உள்ளே தள்ளி வச்சது பாஜக. இல்லை பாஜக மேலே கடுமையான கோபம் இருக்குது அவங்களுக்கு, இப்போ நடிக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி தரப்பில் போயிட்டு மத்திய அரசு ப்ரீஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் பாஜக ஆதரவை பெறுவதில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். ஆகவே சசிகலா மீது அடுத்த கட்ட வழக்குகள்லாம் இல்லாமல், உதாரணத்துக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்துவிட்டது. ஆனால் தினகரன் மீது லண்டன் ஹோட்டல் கேஸ் என்கின்ற ஒரு கேஸ் இருக்கிறது. லண்டனில் ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு 7 ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கே ஒரு ஹோட்டலை வாங்கியிருக்கார் தினகரன். சொத்து குவிப்பு வழக்கில் A5 தினகரன். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் A4 வரைக்கும் தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த வழக்கை பிரித்து விட்டார்கள். கர்நாடகாவில் திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த வழக்கை பிரித்து விட்டு அந்த வழக்கு நடைபெறாமல் போனது. ஆனால் லண்டன் ஹோட்டல் கேஸ் இன்னமும் இருக்கிறது. அதுபோல் சசிகலாவுடைய சொந்தங்கள் மேல் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பித்தாங்கன்னா சசிகலா கிட்டே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிகளை அவங்க வந்து நோண்டுவாங்க. இதெல்லாம் வேண்டான்னு தான் சசிகலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை முடிவு சரியாக வந்தால் சரி. ஆனால் எல்லாவற்றையும் இவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. மத்திய அரசாக இருக்கட்டும், சிபிஐ ஆகட்டும், யாராக இருக்கட்டும், சசிகலாவை முழுவதுமாக நிராகரித்து விட முடியாது. சசிகலாவை முழுவதுமாக நிராயுத பாணியாகவும் ஆக்கிவிட முடியாது. சசிகலாவுக்குள்ளே ஒரு போர் செய்யும் பெண் இருக்கிறாள். அது நீங்கள் சிறைக்கு போகும் முன் ஜெயலலிதா சமாதியில் செய்த சத்தியத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக சசிகலா போர்க்களம் காணக்கூடிய வீராங்கனையாக மாறினால் அது பாஜகவிற்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். இன்று பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியைப் போல தடையை மீறி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சசிகலா கொடுக்கக்கூடிய பூங்கொத்தை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் ஒற்றுமையை வலுப்படுத்தி அதிமுகவை கொண்டு செல்வதுதான் பாஜகவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை என்றால் அவர்கள் நெருப்புடன் விளையாடுகிறார். சசிகலா அவர்கள், OPS, EPS இந்த கூட்டணி மூன்றும் ஒன்றிணைந்தால் இது திமுகவிற்கு எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்கும்? சசிகலா, OPS, EPS ஒன்றிணைந்தால், உதாரணம் வேலூர் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் தான், அதிமுக நன்றாக வரும். இந்த தினகரன் பிரிவினை இல்லை என்றால் அதிமுகவுக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃபைட் கொடுப்பார். ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது மிக மோசமாக இருக்கிறது. இது ஒரு விதமான, அது ஒரு இடைத்தேர்தல், அதில் பண விநியோகம் செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் என்ற ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெருவாரியாக வெற்றி பெற்றது. பல இடங்களில் இவர்கள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அறிவித்தார்களே தவிர, இப்பொழுது கிராம சபைகளை நடத்தக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். காரணம், கிராம சபைகளில் மத்திய அரசின் விவசாய திட்டத்திற்கு எதிரான மசோதாக்களை, தீர்மானங்களை திமுக நிறைவேற்ற சொன்னவுடன் கிராம சபைகளை நடத்தக்கூடாது என எடப்பாடி சொல்கிறார். அப்பொழுது கிராம சபைகளில் திமுகவிற்கு தானே மெஜாரிட்டி இருக்கிறது, ரைட்? ஆக அதை தாண்டி திமுக ஜெயித்திருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒன்றிணைந்தால் அதிமுக ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். ஒன்றிணையாமல் இவர்கள் தனித்தனியாக நின்றார். OPS ஒரு அணியாகவும், EPS ஒரு அணியாகவும், சசிகலா ஒரு அணியாகவும், இல்லை சசிகலாவும் OPSம் ஒரு அணியாகவும், EPS தனி அணியாகவும், பாஜக யாருடன் நிற்பது என்று தெரியாமல் தத்தளித்து அது ஒரு மூன்றாவது அணியாகவும், இப்படி குழப்பமான ஒரு சூழலில் தமிழக அரசியல் போகும் என்றால் அந்த சூழல் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலாகத்தான் அமையும். இந்த சூழலில் வந்து டிடிவி தினகரன் நிலை என்னவாக மாறும்?
டிடிவி தினகரன் இந்த சூழ்நிலையில் பேசவே முடியாது. சசிகலா வெளியில் வந்தால் டிடிவி தினகரனுக்கு வாய்ஸே கிடையாது. டிடிவி தினகரன்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாங்க. அதாவது சசிகலா சிறைக்கு போகும்போது முழுக்க முழுக்க ஒரு பெரிய கட்சியை துணை பொதுச் செயலாளர்ன்ற அடிப்படையில் உங்கள் கையில் கொடுத்துட்டு ஆட்சியோட முதல்வர் பதவியோடு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த கட்சியை வீணாக்குனது யார்? டிடிவி தினகரன். பாஜக தான் அந்த கட்சியை வீணாக்கிச்சு. அந்த எடப்பாடி ஓபிஎஸ் மேலாம் ரெய்டு நடத்தி அவங்கள கையில் எடுத்ததுனாலும் தினகரனுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. தினகரன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னை தலைவராக அறிவித்துக் கொள்வதற்குமான நேரத்தை தான் சசிகலா சிறையில் இருக்கும்போது செய்தார் என்ற கோபம் சசிகலாவுக்கு இருக்கிறது. இனி தினகரனுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு வேளை எடப்பாடி துரோகம் செய்துவிட்டு சசிகலாவை எடப்பாடி நிராகரித்து விட்டார். அந்த துரோகம் வெற்றி பெறும் என்றால் தினகரனுக்கான முக்கியத்துவம் ஒருவேளை கிடைக்கலாம். ஆனால் இன்றைய நிலையில் தினகரனுக்கு சசிகலா எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை.